இன்னைக்கு காலையில் புதுசாக சந்தித்த தாட்கோ நிறுவனத்தின் தலைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். என்னுடைய முன்னாடி பேசின மயில்வாகனன், அடுத்து பேச போகிற இஸ்மாயில் சார், கோபிநாத், சிவராஜா மற்றும் உங்களை எல்லாம் சந்திக்க இந்த வாய்ப்பு கொடுத்த தாட்கோ நிறுவனத்துக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட் விவேக்குக்கும் தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ். அமெரிக்காவில் ஒரு பலூன் வியாபாரி இருந்தாராம். அவர் பீச்சில் பலூன் விற்பார். அவர் கலர் கலராக பலூன் அந்த ஏர் பலூன் பீச்சில் இருந்து விடுவார். அவர் எல்லாம் கூட்டம் கூட்டின உடனே சிகப்பு கலர் பலூன் விடுவார். எல்லா குழந்தைங்களும் பார்த்துட்டு எனக்கு சிகப்பு கலர் பலூன் வேணும்னு சொல்லி கேட்கும். கொஞ்ச நேரம் கழித்து அவர் பச்சை கலர் பலூன் விடுவார். அப்புறம் மஞ்சள் கலர் பலூன் விடுவார், நீல கலர் பலூன் விடுவார். அப்போ ஒரு பிளாக் பாய், அதாவது கருப்பு நிற பையன், அந்த பையன் அந்த பலூன் வியாபாரி கிட்ட, நீங்கள் சிகப்பு நகர் பலூன் போடுறீங்க, மேலே போகுது, பச்சை கலர் விடுறீங்க, மஞ்சள் கலர் விடுறீங்க, நீல கலர் விடுது, அதெல்லாம் மேலே போகுது, கருப்பு கலர் பலூன் மேலே போகுமா அப்படின்னு சொல்லி கேட்பாப்ல. அதுக்கு அந்த பலூன் வியாபாரி சொல்லுவார், அந்த பலூனுக்குள்ள என்ன இருக்கோ அதான் முக்கியம். பலூன் கலரால், வெளியே இருக்க கலரால் அது மேலே போல, உள்ள இருக்க கலரால தான் அது மேலே போகுது. உள்ள இருக்க அந்த பவர் எல்லார்கிட்டையும் இருக்கு. அது எல்லார்கிட்டையும் இருக்கு. அது எங்க எல்லார்கிட்டையும் இருக்குன்னு நீங்க முதல்ல நம்பணும். அதுதான் நான் முதல் கருத்தா உங்களுக்கு. நான் நேத்து ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது என் கூட பேசினார் அந்த இப்போ பே மோகன் சொல்லிட்டு. அந்த இப்போ பேன்னு ஒரு கம்பெனி, அந்த கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி இப்போ பே, நம்ம தமிழ்நாடுல இருந்து ஒரு ஆந்திரப்ரனர் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு மீனவர் குடும்பத்திலிருந்து அந்த பையன் படித்து இப்போ பேன்னு சொல்லி ஒரு கூகுள் பே மாதிரி ஒரு இது கியூஆர் கோடு, ஒரு பேமெண்ட் மெத்தடு கண்டுபிடிச்சிருக்காப்புல. அந்த பையன் சொன்னாப்புல, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆண்டர்பிரினர்ஷிப் வரல, எந்த மீனவர் குடும்பத்திலேருந்து ஒரு பையன் உச்சத்தை தொட முடியும்னு சொல்லி காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அந்த இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒருத்தவங்களும் இங்க இருக்கிறீங்க, தொழில் முனைவர்கள் ஆகுறீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, அது மட்டும் முக்கியம் கிடையாது. உங்களை பார்த்து உங்க சமுதாயம், பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இந்த சமுதாயத்தை தூக்கி விடுறதுக்காக நீங்க வேலை செய்றீங்க. நீங்க உங்களுக்காக நீங்க வேலை செய்யல. அதை நீங்க முதல் கருத்தா நீங்க உள்வாங்கி, அதுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கடமையும் இருக்கு. எனக்கு கலைஞர் அடிக்கடி ஒரு கதை சொன்னது எனக்கு ரொம்ப, அது எனக்கு மைண்ட்ல ரொம்ப பதிஞ்ச விஷயம். அதான் 3 தவளை ரேஸ்க்கு போகுமா. அது 3 எல்லாம் முதல்ல சொல்லுவாங்களாம், ரேஸ் ஒரு மலை மேலே ஏறணும். இதுதான் 3 தவளை. யார் யார் வராங்கன்னு கேட்டால் 3 தவளை கை தூக்கி அந்த ரேஸுக்கு வந்துடும். பக்கத்தில் இருக்க மற்ற தவளைங்க எல்லாம் சொல்லுமா, ஐயோ உன்னாலாம் முடியாது, உன்னால முடியாது, அங்கே பாம்பு இருக்கு, அங்கே தேள் இருக்கு, அங்கே பூரான் இருக்கு அப்படின்னு சொல்லுமா. உடனே ஒரு தவளை ஆரம்பத்திலே இதுக்கு மேலே நம்ம போக முடியாதுன்னு சொல்லி நின்றுடுமா. இன்னும் ஒரு 2 தவளைங்க ரேஸ் ஆரம்பிக்கும். இன்னும் சத்தம் அதிகமாகுமா. இன்னும் சத்தம் அதிகமான உடனே பாதி தூரம் போன உடனே இன்னொரு தவளை இதுக்கு மேலே நம்ம போனால் நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அது கீழே இறங்கி வந்துடுமா. ஒரு தவளை கடைசியாக மேலே ஏறி மேலே போயிடுமா. மேலே போன உடனே அங்கே போயிட்டு கேட்பாங்களா, எப்படி எல்லாரும் இவ்வளோ சொல்கிறாங்க, நீ யாரையும் சொல்கிறது கேட்காம நீ மாட்டு மேலே வந்துட்ட, எப்படி உன்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்போ அந்த தவளை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குமா. அந்த தவளைக்கு காது கேட்காதான். நீங்கள் அந்த காது கேட்காத தவளை மாதிரி இருக்கணும். உங்களை சுற்றி இருக்க உலகம் நீ சின்ன ஊர்லேருந்து பிறந்த, நீ தமிழ் மீடியம் பையன், நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம், இந்த நாடு இப்படின்னு திரும்ப 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 உன்னை சுற்றி இருக்கவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம காது கேட்காத தவளை மாதிரி அவங்க எது வேணா பேசட்டும், நம்ம வெற்றி அடைஞ்சா அவங்கெல்லாம் கைத்தட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம காது கேட்காத தவளையா நம்ம மாறணும். அதுதான் கலைஞர் சொன்னார். தமிழ்நாடோடைய பெரிய ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பெரியாரில் ஆரம்பித்து அண்ணாவில் ஆரம்பித்த கலைஞர், இப்போ முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எல்லாரும் இன்க்ளூசிவ் தமிழ்நாடு அப்படின்றத ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. ஒரு மேல்தட்டு மக்கள் மட்டும் மேலே வர்றது முக்கியம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து மேலே வந்தாதான் அந்த தமிழ்நாட்டுக்கு அழகு. ஒரு பாதி மக்கள் மட்டும் மேலே வந்துட்டு ஒரு பாதி மக்கள் கீழே இருக்கிறதுல எந்த அழகும் கிடையாது. அதில் தூக்கி விடுறதுல திரும்ப திரும்ப தூக்கி விடுறதுக்கு கவர்மெண்ட் அவங்களோட வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஒரு கை தான் தட்ட முடியும், இன்னொரு கை தட்ட வேண்டியது நம்ம. அந்த 2 சேர்ந்து தட்டும் போது தான் அந்த கைக்கு தட்ட முடியும். அதனால நம்மளுடைய பங்கும் இருக்கு. கவர்மெண்ட் என்ன செஞ்சது, இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன, இதே கேட்டுட்டே இருக்கக்கூடாது. நான் என்ன செஞ்சேன்னு கேட்கணும். ஆஸ்க் நாட் வாட் த
what the country has done for me. Ask what you have done for the country. நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச? இன்னைக்கு வந்து குடியரசு தின நாள்ல வந்து அந்த கொஸ்டினை நம்ம கேட்கணும். நாடு உனக்கு என்ன செஞ்சதுன்னு முக்கியம் கிடையாது, நீ என்ன நாட்டுக்கு செஞ்ச அப்படின்றது தான் முக்கியமான கேள்வியா உங்களுக்கு முன்ன நான் வைக்க விரும்புறேன். ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்ல விரும்புறேன். ஒன்று வந்து அப்துல் கலாமோடைய கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யுவர் என்ட்ரி இன்டு திஸ் வேர்ல்டு கேன் கோ அன்நோட்டிஸ், யுவர் எக்ஸிட் ஷுட் நாட் பி. உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி வந்து உங்களுடைய வந்து அப்துல் கலாம் ரொம்ப அழகா சொல்லுவாரு, கனவு என்பது உன் தூக்கத்தில் வருவது அல்ல, எது உன்னை தூங்க விடாமல் இருக்கிறதோ அதுதான் உண்மையான கனவு. காண்றது கனவு தானே, அதுல என்ன பிச்சைக்காரத்தனம்? நல்ல பெரிய கனவா காணுவோமே, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம ஆரம்பிக்கும் போதே அந்த பெரிய கனவா காணணும், இந்த சின்ன கனவே காணக்கூடாது. பெரிய கனவை எப்ப காண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கோ அன்னைக்கு நீங்க ஆண்டர்பிரனர் ஆவறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். The elephant is the biggest, the giraffe is the tallest, the cheetah is the fastest, but the lion is called the king of the forest because the lion is the most courageous. உங்ககிட்ட வந்து தனலட்சுமி இருக்கா, தானியலட்சுமி இருக்கா, கஜலட்சுமி இருக்கா, ஆதிலட்சுமி இருக்கா அப்படின்றது முக்கியம் கிடையாது. தைரிய லட்சுமி இருக்கா, அந்த தைரிய லட்சுமி இருந்தா மற்ற லட்சுமி எல்லாம் வரும். தைரிய லட்சுமி இல்லைன்னா எல்லா லட்சுமியும் உங்களை விட்டுட்டு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் தைரிய லட்சுமி அதான் முக்கியம். ஆண்டர்பிரனர்னா அந்த தைரியம், அந்த தைரியத்தோட நீங்க வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மற்றது உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும். அப்படி இல்லை, நானும் வந்து எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனாருன்றதெல்லாம் வந்துட்டு போகக்கூடாது. நம்ம வந்து இந்த உலகத்தை அப்துல் கலாம் சொல்ற மாதிரி your entry into this world can go unnoticed, your exit should not be. அந்த மாதிரி வணக்கம் ஐயா. ஸோ அந்த மாதிரி பெரிய கனவா வந்து காணணும், அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். மாண்புமிகு அமைச்சருக்கு என்னுடைய வணக்கங்கள். ஸோ உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு வந்து எங்க சொந்த ஊர் வந்து கடலூர்ல எங்க அப்பா வந்து இந்த மருந்து ப்ராடக்டை பல்க்ல வாங்கி சின்ன பாக்கெட்ல போட்டு எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் விற்பார். அவர் ஒரு கியூரியஸ் ஆண்டர்பிரனர், எப்பயுமே புதுமை விரும்பி ஏதாவது வித்தியாசமா செய்யணும்னு பார்ப்பாரு. ஒரு நாள் சிங்கப்பூருக்கு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறாரு. அவரோட சூட்கேஸ்ல ஒரு டாடா பாட்டில் ஷாம்பு. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஹிம் அந்த பாட்டில் உடஞ்சி அவர் ட்ரெஸ் ஃபுல்லா வந்து ஷாம்பு ஆயிடுது. உடனே அவர் யோசிக்கிறாரு, நம்ம மருந்து ப்ராடக்டை பல்க்ல வாங்கி சின்ன பாக்கெட்ல போடுறோமே, அதே மாதிரி நம்ம ஏன் ஷாம்பு போடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அவரே வந்து ஷாம்புவை பேக் பண்ணி, அவரே ஷாம்புக்கு ஃபார்முலேஷன் போட்டு, அவரே ஷாம்பு அசம்பிள் பண்ற மிஷின் போட்டு, அவரை ஷாம்புவை பேக் பண்ணி வெல்வெட்டுன்னு சொல்லி மார்க்கெட்ல லான்ச் பண்றாரு. லாஸ்ட் டிகேட் இந்தியா டுடே வந்து ஒரு ஆர்டிகல் பண்ணாங்க, 50 ரெவல்யூஷன், இந்தியாவை சேஞ்ச் பண்ண ரெவல்யூஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். எங்க அப்பாவோட அந்த சாஷே இன்னோவேஷன் வாஸ் நம்பர் 8 இன் தட். அவர் ரொம்ப அழகா சொன்னார், வாட் அ ரிச் பர்சன் இஸ் ஏபிள் டு என்ஜாய், தி புவர் பர்சன் ஷுட் பி ஏபிள் டு அஃபோர்ட். 80ஸ்லயும் 70ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து மேல்தட்டு மக்கள் மட்டுமே உபயோகிக்கும் பொருளாக இருந்தது. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆயிருக்குன்னு சொன்னா அன்னைக்கு எங்க அப்பா போட்ட விதை ரொம்ப முக்கியம். ஒரு மாதுளம்பழத்தை வாங்கி அதை உடைச்சிங்கன்னா அதில் எவ்வளோ விதை இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ணிட முடியும். ஒரு விதையை புதைச்சிங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ மாதுளம்பழம் வரும்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த சீடு கால்டு சாஷே, வாட் ஹி ஹஸ் சோட் தென் டுடே இன்னைக்கு வந்து துங்கும் கடைகளா எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை பார்க்கும்போது நான் ஐ சைலண்ட்லி தேங்க் மை ஃபாதர் ஃபார் 2 things. ஒன்று வந்து அந்த பயனியரிங் தி சாஷே ரெவல்யூஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ்லாம் சொன்னாங்க, இது ரொம்ப சூப்பரான ஐடியா, இது நீங்கள் பேட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னார், நான் பேட்டன் பண்ண மாட்டேன், நிறையா பொருள் சாஷேல வரணும், அதுதான் கண்ட்ரி ரிக்வயர்ஸ் சொன்னாங்க. ஆண்டர்பிரனர்ஷிப் இஸ் நாட் அபவுட் மணி மேக்கிங் அலோன். Entrepreneurship is an opportunity to make a positive impact. பணம் பண்றதுக்காக மட்டும் இங்க தொழில் முனைவரா வராதீங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களை தூக்கி விடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய சுத்தி பார்க்கணும், உங்களுடைய இனம் இருக்கிறவங்க பார்க்கணும்னா நீ மேல வரதுக்கு மட்டும் கிடையாது. நீ யூ ஆர் a representative of a community, of a religion, of a region. அதை நீங்க மேல வரும்போது நீங்க எல்லாம் மேல வரீங்கன்னு சொல்லி அர்த்தம். அதனால நீங்க அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களும் மேல வரணும். ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது வந்து பி அடாப்டபிள். இட் இஸ் நாட் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ் ஆர் தி ஸ்ட்ராங்கஸ்ட் விச் சர்வைவ், பட் ஒன் விச் இஸ் மோஸ்ட் அடாப்டபிள் டு சேஞ்ச். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ இல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வாழ்க்கையில சாதிக்க மாட்டாங்க. மோஸ்ட் அடாப்டபிள் டு சேஞ்ச். அந்த வடிவேலு சொல்வார,
எவ்வளோ அடித்தாலும் தாங்குறானேன்னு சொல்லி, அந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் எவன் தாங்குறானோ அவன் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை பண்ண முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அந்த க்ரீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி. இந்த கருப்பாம்பூச்சி என்ன பண்ணுன்னா, யார் கருப்பாம்பூச்சின்னு சொன்னாவே யாருக்கு ஐயோ கருப்பாம்பூச்சி அது என்னது, அது ஐயோ எனக்கு இதாக இருக்குது, அது நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு அது பார்த்தா ஒரு இதாக இருக்கும். ஆனால் கருப்பாம்பூச்சி 20,000 வருஷத்துக்கு முன்ன இருந்தது, கோவிடுக்கு முன்ன இருந்தது, 150வது ஃப்ளோரில் இருக்குது, பேஸ்மெண்ட்டில் இருக்குது, காரில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதை வந்து கில் பண்ணுறதுக்காக யாரோ என்னென்னோ மனுஷன் ட்ரை பண்ணுறான், ஒன்றும் முடியாது. ஆனால் அதே இவ்வளோ பெருசாக இருந்தது அந்த டைனாசர்னு. அதை பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த வாட்டர் அந்த டெக்டானிக் இது சேஞ்ச் ஆச்சு, அதுக்கு அடாப்ட் பண்ண தெரியல, அது செத்து போயிடுச்சு. வாழ்க்கையில் வந்து சாதிக்கிறதுக்கு தெரியணும்னா உங்களுக்கு அடாப்டபுளாக இருக்கணும். கருப்பாம்பூச்சியாக இருங்கள். கருப்பாம்பூச்சி கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். நம்ம எவ்வளோ அடாப்டபுளாக இருக்கு, எவ்வளோ அடித்தாலும் தாங்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி அடாப்டபுளாக இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. மூணாவது பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது வந்து இது உங்களுக்கு, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். எங்கள் 7வது படிக்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட்னாரு. இது என்னடா அது, நான் அது வரைக்கும் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் தான் படிச்சிருக்கிறேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு பிஸ்னஸ் சக்ஸஸ் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட்ன்றாருன்னு சொல்லி ஹிந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்தேன். அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஜ் மட்டும் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து 12th முடிச்சுட்டு கோயம்புத்தூர் காலேஜ், பிக்கர் சிட்டி, இங்கிலீஷ் மீடியம், கோஎட் காலேஜ், அப்படி கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டாரா பிஸ்னஸ் சக்ஸஸ், எங்கள் அப்பா மாதிரி அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை. அந்த இதை எனக்கு பார்க்குறேன், நான் இந்த திரும்ப திரும்ப பார்க்குறேன், அந்த கனவு பார்த்துட்ருக்கிறேன். உடனே வந்து நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்தெல்லாம் புக்கு வாங்குவேன், 50 ரூபா புக்கு, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். அதுக்கப்புறம் திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, அது டைட்டிலே எல்லாத்தையும் சொல்லிடுது, திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு சொல்லி புக்கு. அந்த புக்கு 50 ரூபா புக்கு படிப்பேன். தமிழ் மீடியம் பையன், ஒரு சாப்டர் படிப்பேன், 2 சாப்டர் படிப்பேன், இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது. திரும்ப திரும்ப உனக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, உன்னால் முடியாதுன்னு. இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச தவளை கதை சொல்கிறேன். ஒரு பால்வாளியில் வந்து 2 தவளை குதிச்சிடுமா. அந்த தவளைக்கு என்ன தெரியுமா, ஜம்ப் பண்ண தெரியும். இந்த 2 தவளையும் கண்டினியூஸாக ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்துதான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தவளை ரியலைஸ் பண்ணிச்சான், என்னால் இதுக்கு மேலே ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணிச்சான். நினச்ச உடனே பால் கீழே முழுகி அது கீழே போய் செத்து போயிடுச்சு. இன்னொரு தவளை என்னால் முடியும் முடியும் முடியும்னு ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்ததான். கொஞ்ச நாள் கழித்து பால் வந்து வெண்ணையாச்சு, வெண்ணெய் மேலே நின்று அந்த தவளை வெளியே வந்துடுச்சு. அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்க மக்கள் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்ல 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 முடியும் முடியும் முடியும்னு நீங்கள் குதிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வெற்றியை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அந்த உத்வேகம் உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த எங்கள் அப்பா வந்து அந்த இங்கிலீஷ் மீடியம் பையனுக்கு வந்து அந்த சொல்லிட்டார். நான் உடனே அந்த பிளாட்ஃபார்ம் புக்கு வாங்குவேன். அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ கேசட் ஒன்று வாங்கினேன் நான். அது ஒரு அந்த பிளான் மார்க்னு என்னுடைய ஃபேவரட் புக் ஷாப். அங்கே போனால் இன்னோவேட்டிவ் சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்னு ஒரு புக்கு ஒன்று. அதில் இந்த இன்னோவேஷனு சக்ஸஸ் இந்த 2 வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 ஒன்றா இருந்ததா அந்த புக்கை வாங்கினேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது புக்கு கிடையாது, ஒரு ஆடியோ கேசட். ஒரு வாக்மேன் வாங்கி அந்த கேசட்டை போட்டு கேட்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் அன் இங்கிலீஷ் கை ஸ்பீக் இன் அ லாங்குவேஜ் வித் விச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கோபிநாதன் எனக்கு வணக்கம். ஸோ அதை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த 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 இது திரும்ப 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 கேட்க ஆரம்பித்தேன். தமிழ் மீடியம் பையன், நீ இந்த ஊர், உனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு வந்து உன்னை சுற்றி இருக்கவங்க சொல்லலாம், நீ உனக்கு சொல்லக்கூடாது. உன்னுடைய செல்ஃப் டாக் பாசிட்டிவாக இருக்கணும், நேர்மறையா. நீ உனக்குள்ள பேசுகிற பேச்சு தான் ரொம்ப முக்கியமானது. மற்றவங்க உனக்கு பேசுகிற பேச்சை நீ வந்து தவளை மாதிரி நீ வந்து பஞ்சை வச்சுக்கிட்டு நீ போயிடலாம். ஆனால் நீ உனக்கிட்ட பேசுகிற பேச்சு இருக்க, அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நீ உனக்கு வந்து எதிர்மறையாக பேச ஆரம்பிச்சன்னா உன்னுடைய வாழ்க்கை மேலே வெல்ல முடியாது. உலகமே உன்னை நம்பினாலும் நீ உன்னை நம்பலன்னா யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. மாறாக உலகமே உன்னை நம்பலன்னாலும் நீ உன்னை நம்பிட்டன்னா யாரோட வெற்றியும் நீ உன்னை ஸ்டாப் பண்ண முடியாது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி வந்து முடிக்க விரும்புகிறேன். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட வந்து எனக்கு காலேஜில் வந்து எனக்கு வந்து 8 ஃபோட்டோ தான் என்கிட்ட இருக்குது. அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபிலாம் வந்து ஹை காஸ்ட் ஹாபி, இப்போ வந்து நோ காஸ்ட் ஹாபி. இப்படி வச்சேன், இந்த ஃபோட்டோ எடுப்பேன் நான். இப்படி அமைச்சர் வந்திருக்காரு, அமைச்சரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம். கோபிநாத் அண்ணனுக்கு ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுப்பேன் நான். இந்த இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் யார் யார் வரீங்களோ அதை வந்து என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியும். லைஃப் வந்து ஒரு இமேஜினரி ஃப்ரேம் வச்சுருக்கு, அந்த ஃப்ரேம் யாருக்கும் தெரியாது. அந்த ஃப்ரேமில் யார் யார் கை தூக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும் லைஃப்.
நான் ஒரு 40 வயசு வர வரைக்கும் நான் நினச்சேன், நல்ல கான்ட்ராக்ட் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அந்த பணக்காரங்களாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். நம்மளெல்லாம் சின்ன ஊர், நம்ம இது தமிழ் மீடியம், இந்த மாதிரி எனக்கு நானே சப்பை கட்டிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் அது லைஃப் மேலே பிரச்சனை கிடையாது, என் மேலே தப்பு. நான் என்ன திருத்திக்கிட்டேன்னா லைஃப் எனக்கு கை கொடுக்கும். அந்த லைஃப் வச்சிருக்க இமேஜினரி ஃப்ரேமில் எனக்கு பொசிஷன் வேணும்னு கை தூக்குங்க. எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குங்க, நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். எல்லாம் கை தூக்குனீங்கன்னா லைஃப் உங்களுக்கு பொசிஷன் கொடுக்கும். அந்த பொசிஷன் கொடுக்கறதா உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து மேலே தூக்கி விடும். நான் முதல்ல ஆரம்பிச்ச போது சொன்ன அப்துல் கலாம் கோட்டை சொல்லி திரும்ப முடிக்கிறேன். உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம்.